தனிப்பயணம் அப்படின்றது தனிமை பயணம் அல்ல, அல்லது நம்மை தனிமைப்படுத்திக் கொள்கிற பயணம் அல்ல. வழக்கமான நம்முடைய நண்பர்கள் வட்டத்தை தாண்டி புதியவர்களை சந்திக்கிறது, அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு உள்வாங்கிறது தனிப்பயணத்தில் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட எல்லா விதமான சாதகமான சூழலையும் இழந்துவிட்ட ஒரு நிலையில தான் நான் மஜாக் அவர்களை பார்த்தேன். அதாவது ஏறக்குறைய அந்த கிளியர் வாட்டர் கேஃப் அதுக்கு போகணுன்னாக்கா நான் 200 படிகளை ஏறணும். என்னுடைய காலில் அடிபட்டிருந்தது, அங்கே போக முடியாத ஒரு சூழல். அப்புறம் அதே சமயத்தில் கிறிஸ்மஸ் தினம் என்பதால் பெரும்பாலான பெண்ணான் மக்கள் அவர்களுடைய குடியிருப்பில் இல்லை, அவங்க வீட்டில் இல்லை. ஸோ இப்படி எந்த விதமான சாத்தியமும் இல்லாத, சாதகமும் இல்லாத சூழலில் மஜாக் அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது. மஜாக் அவர்கள் யாருனாக்கா, அங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு படகு ஓட்டக்கூடிய ஒரு படகோட்டி. இந்த மஜாக் அவர்கள்ட்ட இயல்பாக பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது தான் அவரும் ஒரு பெண்ணான் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதே எனக்கு புரிய வந்தது. அதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட என்னுடைய விருப்பத்தை சொன்ன பிறகு அவர் இன்னும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அவர் இருக்கக்கூடிய பெண்ணானுடைய குடியிருப்போடைய புங்குலு, அந்த குடியிருப்பின் தலைவர் அவருடைய அண்ணன் தான். நீ விரும்பினாக்கா மதியம் போல் என்னோடய வீட்டுக்கு வரலாம், நான் உன்னை என் வீட்டுக்கு விருந்தினராக அழைக்கிறேன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்குன்னு சொன்ன பிறகு மீண்டும் எனக்கு ஒரு நம்பிக்கை துளிர்விட்டுச்சு. முதல்ல பெண்ணான் மக்கள் குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. முதல்ல பெண்ணான் அப்படின்னாக்கா அவங்க ஒரு பழங்குடி இனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது போர்னியோ காடுகளில் வசிக்கக்கூடிய பழங்குடி இனம். இந்த போர்னியோ காடுகள்னால் என்ன, போர்னியோனா என்ன அப்படின்னாக்கா சபா, சரவா, புருனாய், அப்புறம் களிமந்தான், இந்த 4 பகுதிகள் சேர்ந்தது தான் போர்னியோ. அதுதான் போர்னியோ காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போர்னியோவில் ரெயின் ஃபாரஸ்ட், மலைக்காடுகளில் தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்க. இந்த பெண்ணான் மக்கள் வாழ்கிறாங்க. உட்புற பகுதிகளில் வாழ்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா மீரியில் தான் அவர்களை அதிகமாக பார்க்க முடியுது. மீறி களிமந்தானுடைய பார்டராக இருக்கிறதுனால களிமந்தான்லையும் நம்ம அவங்கள பார்க்கலாம். இதை தவிர்த்து அவங்க புருனாய்க்கு வேலை விஷயமாக போயிருக்கிறதுனால, வேலை செய்கிறதுக்கு போயிருக்கிறதுனால அங்கே புருனாயிலேயே அவங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறி அங்கேயே நிரந்தரமாக வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் திட்டவட்டமாக சொல்லப்படல. ஏன்னா காடுகளில் வாழக்கூடியவங்க எந்த விதமான அடையாள அட்டையோ எதுவுமே இல்லாதனால அவங்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் சரியாக சொல்ல முடியாது. 90களுடைய ஆரம்பத்தில் அரசாங்கம் நிறைய அவர்களை குடியமர்த்தத்துக்கான வீடுகளை, வீடமைப்பு பகுதிகளை அவங்களுக்காக உருவாக்குனாங்க. ஆனாலும் சிலர் அதில் அப்படியான வீடமைப்பு பகுதிகளில் வாழ வந்தாங்க. ஆனால் சிலர் வராமல் எங்களுடைய மரபு காடுகளில் வாழ்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் இருக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் காடுகளில் வாழக்கூடிய பெண்ணான் மக்கள் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 3 நாள் 4 நாள் பயணம் செய்து அவங்க பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. இவர்களுடைய அடிப்படையான உணவு தேடுற முறை எப்போது போல் வேட்டை தான். இவர்களுக்கு விவசாயம் செய்து எதையும் சேகரித்து வைக்கிற பழக்கம் இல்லை. காடு எதை கொடுக்குதோ அதை நம்பி வாழ்கிறவங்க. ஒருவேளை காடு எதையும் கொடுக்கலனாக்கா அவங்க எதையும் வலுக்கட்டாயமாக சேகரித்து வச்சு அதை உண்ணக்கூடிய மரபு அவங்கக்கிட்ட இல்லை. அன்றன்றைக்கு வாழக்கூடியவங்க, காடு எதை கொடுக்குதோ அதை நம்பி வாழ்கிறவங்க. நாடோடி மக்களான இவங்க ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. ஒருவேளை ஒரு பகுதியில் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற உணவு முடிந்த பிறகு வேறு பகுதிக்கு போகிறாங்க. இப்படி வெவ்வேறு இடங்களுக்கு அவங்க புலம்பெயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாடோடிகளாக வாழ்ந்து உணவு கிடைக்கிற இடங்களுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறவங்க தான் இவங்க. ஆனால் அப்படி நகரும்போது அவங்க நதி பக்கமாக இருக்கக்கூடிய, ஆற்று பக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் அவங்க தங்குறாங்க. ஆனால் அந்த ஆறு உட்புறமாக, காட்டின் உட்புறமாக இருக்கிற பகுதியை அவங்க பார்த்துக்கிறாங்க. பொதுவாக மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. மூலம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை இவங்க கடைபிடிக்கிறாங்க. அதாவது தேவைக்கு அதிகமாக எதையுமே எடுத்துக்காம, எது தேவையோ அந்த அளவில் மட்டுமே காட்டிலிருந்து வளங்களை பெறக்கூடிய மக்கள் இவங்க. தேவைக்கு அதிகமாக எதையும் சேகரித்து வைக்கிறதோ, சேமித்து வைக்கிறதோ, நாளைக்கு எடுத்து வச்சுக்கலான்ற பழக்கமும் அவங்ககிட்ட இல்லை. ஸோ மூலம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை பின்பற்றக்கூடிய மக்கள் இவங்க.
இந்த பின்னான் மக்கள் பேசக்கூடிய மொழியுடைய பெயர் வந்து புன்னான் நிம்போங் அப்படின்ற மொழி. பெரும்பாலான பழங்குடிகளுடைய மொழி போல் காடு, நதி, அப்புறம் விலங்குகளுடைய சத்தங்கள்லேருந்து உருவான ஒரு மொழி தான். முக்கியமாக இவங்ககிட்ட நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, ஒரு பின்னான் மக்களுடைய குழுவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அவங்க எல்லா ரத்த உறவுகள் கொண்டவங்களை தான் நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம். இதை நம்ம விளங்கிக்கணும். அதாவது அவங்க ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறாங்கனாக்கா, அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே பெரியப்பா மகன், சித்தப்பா மகன் அப்படின்ற ஒரு இரத்த உறவு சார்ந்த குழு முறையில் தான் அவங்க வந்து இயங்குறாங்க. அப்படி தான் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறதும் இந்த குழு முறையில் தான் புலம்பெயர்ந்து போகிறாங்க. அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் அவங்களுடைய தலைவராகவும் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு வழியாக மஜாக் அவருடைய துணையோட நான் வந்து பின்னான் மக்கள் வாழக்கூடிய கம்பத்துக்கு வர முடிஞ்சது. மஜாக் வந்து நேராக அவர் அண்ணன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போனார். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த வீட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது ஏறக்குறைய அவங்க வீடு அமைந்திருக்கிற அந்த பகுதி, இந்த கம்பம் இப்படி தான் இருக்குது அந்த வீடமைப்பு பகுதி. ஸோ இங்கேருந்து இங்கே அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். நான் அந்த பங்களுவை சந்தித்த உடனே வந்து இயல்பாக எங்களுடைய உரையாடல் வந்து தொடங்கியது. அந்த உரையாடலை இந்த காணொலியில் வந்து முழுமையாக பதிவு செய்ய முடியாது சில காரணங்களால். ஆனால் முக்கியமான சில தேர்ந்தெடுத்த விஷயங்களை மட்டும் இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் கேட்டது அவங்க இருந்த காடு குறித்து கேட்டேன். அது ஒரு அடற்காடு, பெரும்பாலும் மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளாக காட்டின் உட்புறத்தில் தான் அவங்க வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஏறக்குறைய இன்னமும் அவங்கள சார்ந்தவங்க அது போன்ற காடுகளில் வாழ்கிறதா சொன்னாங்க. இந்த கிறிஸ்மஸ் தினத்தை ஒட்டி அவங்க அங்கே தான் போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. சில காடுகள் வந்து சில மணி நேரங்கள் பயணம் பண்ணலாம், சில நாட்கள் பயணம் பண்ணுறதுக்கு 5 நாள் வந்து 1 வாரம் இப்படி பயணம் பண்ணக்கூடிய காடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதோட ஏற்கனவே நான் சொன்னது போல் எங்கே உணவு இருக்கோ அங்கே சில காலம் இருந்து பிறகு வந்து வேறு இடங்களுக்கு போகிறதையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காடுகளில் அவங்க எங்கே வாழ்வாங்கன்னு கேட்டதுக்கு பொண்டோவில் இருப்போம்னு சொன்னாங்க. எந்த மாதிரி பொண்டோ அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வீட்டு பின்னாடி அதுக்கு ஞாபகார்த்தமாக கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு பொண்டோவை காட்டினாங்க. ஏறக்குறைய அந்த பொண்டோ அப்படின்றது என்ன சொல்லனாங்க, உண்மையிலே நம்ம இந்த பள்ளிக்கூடங்களில் பொது இடங்களில் பொண்டோன்னு பார்ப்போம்ல, சொல்ல போனாக்கா நம்ம வெளியிடங்களில் பள்ளிக்கூடங்களில் பார்க்குற பொண்டோ இதை விட வசதியாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு பெரிய வசதி இல்லாத மேலே மட்டையால் வேயப்பட்ட, நான் பார்த்த பொண்டோ வந்து மேலே வந்து தகரம் இருந்தது. ஆனால் உண்மையிலே காடுகளில் இலைகள் வந்து கூரையாக வேயப்பட்ட ஒரு பொண்டோவில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் இந்த பொண்டோவில் எந்த விதமான பாதுகாப்பு அம்சமும் இல்லையே, முக்கியமாக விலங்குகள் வந்து தாக்குமே அப்படின்னு கேட்கும்போது புகைகள் மூலமாக, புகை போடுவதன் மூலமாக, புகை வந்து உருவாக்குறது மூலமாக தங்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே நான் பின்னான் மக்களை பற்றி கொஞ்சம் படித்து வச்சுருந்ததால் எனக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து ஓரளவு புரிஞ்சது. சில கூடுதலான தகவல் என்ன எனக்கு புரிஞ்சதுனாக்கா, அவங்க தங்களுடைய தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத சொன்னாங்க. அதாவது எல்லா விதமான காடு குறித்த அறிவு கொண்ட ஒருத்தரை தான் தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. காட்டில் எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வேட்டையாடணுன்ற அந்த நுட்பம், எந்த பழத்தை சாப்பிட்லாம், எந்த வேரை சாப்பிட்லாம், எதுக்கு எந்த மருத்துவம், இந்த அறிவை கொண்ட ஒருத்தர் தான் அவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தலைவர் பொறுப்பை ஏற்ற ஒருத்தருக்கு அவங்க காதில் பெரிய தோடு அணிகிறது தான் அந்த தலைவருக்கான அடையாளம். தங்களுடைய தலைவருக்கான அடையாளமாக பெரிய தோடு அணிகிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்ககிட்ட பேசின அந்த பங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படி ஒரு பின்னான் மக்கள் தலைவருடைய மகள் அப்படின்றது அப்போ தான் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ரொம்ப ஆர்வமாக வந்து அவங்க தன்னுடைய அப்பாவுடைய புகைப்படத்தை வந்து காட்டினாங்க. மிகப்பெரிய ஒரு பின்னான் மக்களுடைய தலைவராக அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ அது தவிர்த்து அவங்க முக்கியமாக சொன்னது இன்னொரு விஷயம் ஆச்சரியப்பட வச்சது என்னன்னாக்கா, அவங்க பன்றி, மாடு போன்ற அனைத்தையும் சாப்பிடுவாங்க, ஆனால் கோழி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கோழியை நீங்கள் வளர்க்கணும், காட்டில் வேட்டையாடுறதை விட அது வளர்ப்பு பிராணி ஆயிடுச்சு. அப்படி வளர்த்து உண்ணக்கூடிய கோழியை அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் இதை தொடர்ந்து நான் வந்து காட்டை நீங்கள் இன்னும் மிஸ் பண்ணுறீங்களா,
இப்போ நீங்கள் நகரத்துக்கு வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு நகரவாசி போல தான் ஆயிட்டாங்க. ஆனால் காட்டை இன்னும் மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ அவங்க மக டயாங் வந்து ரொம்ப அழுத்தமாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த குழுவில் கல்வி கற்ற ஒரு பெண் அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய தாத்தா வரைக்கும் காட்டில் தான் இருந்தாங்க, ஆனால் அப்பா தான் வந்து பட்டணத்தை நோக்கி வந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னக்கா, நாங்கள் படிக்கணுன்றது தான், சர்வ அரசாங்கம் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்காக எங்கள் அப்பா வந்து காட்டை விட்டு நகரத்துக்கு வந்தார், நாங்கள் படிக்கணுன்றதுக்காக தான். ஆனால் ஸ்டில் நாங்கள் காட்டை வந்து மிஸ் பண்ணுறோம், முக்கியமாக காட்டுடைய வாழ்க்கையை. அப்புறம் நாங்கள் வந்து அரிசி சோறு சாப்பிட்றவங்க இல்லை, நாங்கள் ஜவ்வரிசி சாப்பிட்றவங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு வேளை திரும்ப உங்களை காட்டில் விட்டாக்க உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, வாழ முடியும், ஆனால் அதோடைய நுட்பங்களை நாங்கள் வந்து அந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சுருக்கல. இப்போ அதாவது ஒரு காட்டில் ஒரு பொண்டோவில் விட்டாக்கா அங்கே என்னால் சர்வைவ் பண்ண முடியும், ஆனால் வேட்டையாட முடியாது. வேட்டையாடக்கூடிய நுட்பங்களை நான் இன்னும் கற்றுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு இழப்பு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த சந்திப்பில் என்னை கவர்ந்தது வந்து அந்த பங்குலுவுடைய மனைவி. அவங்க வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண். தன்னுடைய மரபை, இந்த பின்னான் மக்களுடைய மரபை மறந்து போகாமல் கட்டி காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய கடமை அப்படின்றது அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் வாக்கியத்திலையும் வெளிப்பட்டுச்சு. முக்கியமாக நான் கேட்ட கேள்விக்கு பிறகு, நீங்கள் காடை விட்டு வந்தது உங்களுக்கு ஏக்கமா இல்லையான்னு கேட்டதுக்கு, அவங்க மகளை விட அவங்க சொன்ன பதில் இன்னும் நல்லா இருந்தது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம் தான், ஆனால் இன்னமும் நான் என்னுடைய பிள்ளைங்கக்கிட்ட, அடுத்த தலைமுறைக்கிட்ட வேட்டையுடைய நுட்பங்களை தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு முறையும் காட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது காட்டில் இருக்கக்கூடிய வேர்கள் பற்றியும் மரங்கள் பற்றியும் செடிகள் பற்றியும் அவற்றில் இருக்கிற நுட்பங்கள் பற்றியும் அப்புறம் மருந்து தயாரிக்கிற விதங்கள் குறித்து தொடர்ந்து போதிச்சு தான் இருக்கேன். இந்த மரபு அழிந்து போகாமல், அந்த மருத்துவ ரகசியங்கள் தங்கக்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய நுட்பங்கள் அழிந்து போகாமல் நான் வந்து தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டு தான் இருக்கேன்றத ரொம்ப அழுத்தமாகவும் ஒரு ஆதங்கமாகவும் சொன்னாங்க. அப்புறம் தொடர்ந்து நாம் பேசும்போது அவங்களுடைய இசை குறித்து சொன்ன விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க இசை வந்து பூச்சிகளுடைய, இரவில் கேட்கக்கூடிய பூச்சிகளுடைய சத்தங்களிலிருந்தும் பறவைகளுடைய ஒளியிலிருந்தும் திரட்டி அவங்க உருவாக்கக்கூடிய இசை குறித்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க இயற்கைக்கிட்ட இருந்தால் எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் நான் ஒரு வேடிக்கையான கேள்வி கேட்டேன், உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கள் ஓய்வு நேரத்தில் நாங்கள் வந்து விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம், டாம் விளையாடுவோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க, எங்களுக்கு ஃப்ரீ டைமே இருக்காது காட்டில், நாங்கள் காடுகளில் வந்து எங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீச்சல் சொல்லித்தரத்துக்கும், மரம் ஏற சொல்லித்தரத்துக்கும், மருத்துவம் சொல்லித்தரத்துக்கும், வேட்டை சொல்லித்தரத்துக்குமே நேரம் சரியாக இருக்கும். அப்புறம் வேட்டைக்கான ஆயுதங்களை தயார் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். இதில் ஓய்வு நேரம்ன்றது ஒன்று இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த கேள்வியை நான் கேட்டேனாக்கா, அவங்க செய்து வச்சிருந்த மணிகளை பார்த்து தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஸோ அது அவங்களுடைய ஒரு கலை வெளிப்பாடாக இருக்கிறதுனால காடுகள்லேயே அதை செய்வாங்களோன்னு கேட்டேன். அப்படி இல்லை, நாங்கள் நகரத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய பொருளாதார தேவைக்காக தான் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்றத அவங்க எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பெண்மணி, அந்த பெண்களுடைய மனைவி, தன்னுடைய சேகரிப்பில் வச்சுருக்கிற, தன்னுடைய ஞாபகத்தில் வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து காட்டினாங்க. முக்கியமாக அந்த ப்ளோ பைப், அந்த வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வேட்டை கருவியை எடுத்து வந்து காட்டினாங்க. இது ஏறக்குறைய 3 மீட்டர் வரை பாயும் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஊதும்போது 3 மீட்டர் வரை அது பாய்ந்து இலக்கை சரியாக தாக்கும் அப்படின்ட்டாங்க. அதோடைய முனை வந்து கருப்பு நிறத்தில் இருந்தது. அப்படி கருப்பு நிறத்தில் இருந்தாக்கா அதில் விஷம் தடவப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஈப்போ மரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து அதோடைய முனையில் தடவி தான் அவங்க வேட்டை ஆடுறாங்க. ஒரு ஆபத்தான ஒரு கருவி தான். அதை தவிர்த்து மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு நீளமான குச்சி ஒன்றை காட்டினாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய ஆயுதங்கள், வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அப்புறம் வந்து பிறகு பாத்திரங்களாக பயன்படுத்தக்கூடிய சில வகையான மட்டைகள், நீர் அழுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மட்டைகள், அப்புறம் தீயை தக்க வச்சுக்கிறதுக்காக, நெருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒருவித கருவி, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக காட்டினாங்க. இதை ஒவ்வொன்றாக காட்டும் போது அவங்க கண்களில் பார்த்தேன் காடை அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, அதை விட்டுட்டு வந்த அந்த ஏக்கம் அவங்க கண்களில் வந்து வெளிப்பட்டுச்சு. குறிப்பாக அந்த பெண்மணியோட கண்களில் அது வெளிப்பட்டுச்சு. ஸோ அதன் பிறகு நான் உங்கள்கிட்ட புருனோ மன்ஸை பற்றி பேசினேன். புருனோ மன்ஸர் அவங்க இன்னும் ஞாபகத்தை வச்சுருந்தாங்க, புருனோ மன்ஸரை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க தங்களுடைய கதாநாயகன் அப்படின்றதுல
மூத்த தலைமுறையிலேருந்து கடைசி தலைமுறை வரைக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ புருனோ மார்ஸை குறித்து தொடர்ந்து நான் பேசிட்டு அவங்கக்கிட்ட இருந்து நான் விடைபெற்றேன். அவங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு அழுத்தமாக வந்து புரிஞ்சுது. அவங்க திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, வரலாற்றில் ஒரு இடத்தில் கூட பெண்ணான் மக்கள் பிற மக்களை சாகடித்தார்கள், கொன்றார்கள் என்று ஒரு இடத்துலையும் வந்து எழுதப்பட்டிருக்காது. சரவாக்கில் எத்தனையோ பழங்குடிகள் இருக்காங்க. பெண்ணான் ஒருபோதும் யாரையும் அடிக்க மாட்டாங்க, யாரையும் கொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து விலகி போகக்கூடியவங்க. ஒரு சிக்கல் வந்தாக்கா அந்த சிக்கல்லேருந்து விலகி போகக்கூடியவனை தவிர ஒரு ஆளை வந்து தண்டிக்கிறதோ கொல்வதோ அவங்களுடைய பண்பு அல்ல அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மக்களை குறித்த என் நினைவுகளோடு நான் அந்த கிராமத்திலிருந்து விடைபெற்றேன்.